இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், கிரியை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே எத்தனையோ வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தோம், வாக்குத்தத்த செய்திகளை கேட்டோம். கடந்த வாரத்திலே அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஆசீர்வாதங்களை பெறும்படியாக சில தடைகள் நாம் மூலமாக, நம்முடைய கிரியைகளின் மூலமாக தடைகள் உண்டு. அதுதான் பாவம். அந்த பாவம் நம்மை ஆளாது இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வைத்து தியானித்தோம். இந்த புதிய 2025ஆம் ஆண்டிலே இந்த பிப்ரவரி மாதத்திலே லண்டனும் சிறப்பு நாட்களுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பதாக பாவம் நம்மை ஆளாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். பறவைகள் மேலே பறக்கலாம், காகங்கள் பறக்கலாம், எந்த பறவைகள். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தலையிலே அதை என்ன செய்ய முடியாது, கூடு கட்ட முடியாது. அப்படி கூடு கட்டும் என்றால் நாம் உணர்ச்சற்றவர்களாக நாம் இருப்போம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாவம் நம்மை ஆளாது இருக்க வேண்டும். பாவத்தின் மூலமாக தடைகள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், சாபங்கள் அனைத்தும் அது உள்ளாக வருகிறது. அப்போ பாவம் ஆளாதபடியாக நாம் இருக்க வேண்டும் என்றால் வழிகள், நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும், நகருக்கு எதுவாக இருந்தாலும், ஆகாயத்திலே பறக்கிற விமானமாக இருக்கட்டும், கடலிலே மிதக்கின்ற கப்பல்களாக இருக்கட்டும், வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் வழி அவசியம். நடந்து செல்கிறதாக இருந்தாலும் வழி அவசியம். அப்ப நம்முடைய வழிகள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள், அதன் மூலமாக வழிகள். ஆனால் எல்லா வழிகளையும் அவர் அறிகிறாராம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறது. எரேமியா 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார். என் கண்கள் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய வழிகள், அது ஊழியமாக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், வாலிபர்களாக, முதியவர்களாக, யாராக இருந்தாலும். அப்ப நம்முடைய வழிகளை அவருடைய கண்கள், என் கண்கள் ஜனங்களுடைய, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருடைய வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. அப்ப நம்முடைய வழிகள், முதலாவது நம்முடைய பாவத்திற்கு காரணம் என்ன? நம்முடைய வழிகள், மனுஷனுடைய வழிகள். நீங்கள் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21 பார்க்கும்போது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அப்போ நம்முடைய வழிகள், மனிதனாக பிறந்த எல்லாருடைக்கும் முதலாவது நாம் தியானிக்கிறோம் மனுஷனுடைய வழி. ஆகவே இன்றைக்கு பாவம் ஆளாது இருப்பது என்றால் பாவத்துக்குள்ள பிரவேசிப்பது, பாவத்துக்குள்ளாக நடந்து செல்வது, பாவத்தை ருசி பார்ப்பது. அந்த பாவம் நம்மை ஆளக்கூடாது. அதுதான் இங்கே சொல்ல. அப்ப நம்முடைய வழிகளை அவர் மேலிருந்து பார்த்து கொண்டு இருக்கின்றார். இன்றைக்கு வாகனங்கள், எங்கு செல்லுகிற இடங்கள், அலுவலகங்கள், கம்பெனிகள், கேமராக்கள் பொருத்தப்படுகிறது. பெரிய பெரிய கேமராக்கள், அதுக்கு தகுந்த போல கேமராக்கள் எல்லாம் வைத்து இருக்கிறார்கள். சமீபத்திலே ஒருவர் தன்னுடைய கேமரா மூலமாக பூமி சுற்றுகிறதை கூட அவர் எடுத்ததை அந்த மூலமாக இப்பொழுது வெளியாக வந்தது. அந்த பூமி அப்படியே சுற்றுவதை ஒரு மூலமாக, உயர் ரக கேமரா மூலமாக எடுத்திருக்கிறார்கள். அப்போ மனிதன் கண்டுபிடித்த, ஆண்டவருடைய ஞானத்தின்படி கண்டுபிடித்த அந்த கேமராக்கள் மூலமாக நம்முடைய வழிகள் என்னென்ன உண்டோ அனைத்தையும் எடுக்கிறது என்றால் அவருடைய கண்கள். அதே தான் அந்த நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 21 மனுஷருடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அது ஊழியக்காரராக இருக்கலாம், விசுவாசியாக யாராக இருக்கலாம், சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள். அப்போ நம்முடைய வழிகள், அதேதான் எரேமியா தீர்க்கதரிசி 16ஆம் அதிகாரம் 17
என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நம்முடைய வழிகள் எப்படிப்பட்ட ஒரு வழிகளாக இருக்கிறது? சண்டே ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கிறோம். அப்ப நம்முடைய வழிகள் அதுதான் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆகவே 150 சங்கீதத்திலே முதல் ஆரம்பிக்கும் போதே அவ்விதமாக சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வழிகள் துன்மார்க்கருடைய ஆலோசனை. அப்ப துன்மார்க்கருடைய கூட வேலை பார்க்குற இடம், கம்பெனிகள், நண்பர்கள், ஒவ்வொருவரும் அவர்கள் கொடுக்கிற அந்த ஆலோசனைப்படி நாம் நடந்தோம் என்றால் எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை? துராலோசனையாக இருக்கும் என்றால் அழிவுக்கு அங்கே சென்றுவிடும். ஆனால் அவர் மேலிருந்து என்ன செய்கிறார்? அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த எரேமியா 16ஆம் அதிகாரம் 17 என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறது இல்லை. அவை கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக, அவருடைய என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கதில்லை. அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. நம்ம யாருக்கும் தெரியாம செய்கிறோம், யாருக்கும் தெரியாது, வீட்டுக்கு தெரியாது, குடும்பத்துக்கு தெரியாது, அலுவலகத்துல அதிகாரிக்கு தெரியாது, காண்கிறவர்கள் கண்களுக்கு தெரியாம மறைவா செய்துட்டோம். ஆனால் அங்க மேல இருந்து பாக்குறார். நீங்க லஞ்சம் வாங்கினாலும் சரி, வேறு தீதான காரியங்கள் செய்தாலும் சரி, தீய எண்ணத்துக்குள்ளாக சென்றாலும் சரி, அவர் அங்கே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த எரேமியா 16ஆம் அதிகாரம் 18 அங்கே சொல்லும்போது அங்கே சொல்லுகிறார், அந்த 18 முதலாவது, நான் அவருடைய அக்கிரமத்துக்கும், அங்கே பாருங்கள் அந்த சொல்லுகிறார் அந்த எரேமியா 16ஆம் அதிகாரம் 18 முதலாவது, நான் அவருடைய அக்கிரமத்துக்கும் அவருடைய பாவத்துக்கும் நீதியை ரெட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அப்ப அவர் நியாயம் தீர்க்கிறவர். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி, அப்ப நீங்க ஒருவர் பாவம் செய்கிறீர்கள், தேசம் தீட்டுப்படுகிறது. ஒருவர் தன்னுடைய சொந்த வழியிலே செய்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம் என்றால் உங்களை மட்டுமல்ல என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை என்று அருவறுக்கப்படத்தக்க காரியங்களில் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே அங்கே இவ்விதமாக நாற்றலான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவர்கள் அக்கிரமம், அவர்கள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். இரட்டிப்பான நீதியை சரி கட்டுகிறவர். அப்போ நம்முடைய வழி எப்படிப்பட்ட வழி? நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டிலே வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்த நீங்கள், வாக்குத்தத்தங்களை பெற வேண்டிய நீங்கள், வாக்குத்தத்தங்களின் மூலமாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய நீங்கள், பாவம் உங்களை ஆண்டு கொண்டிருக்கும் என்றால் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நீங்களோ உங்கள் குடும்பமோ அந்த ஆசீர்வாதத்தை இழந்து நிற்பீர்கள். அப்போ பாவம் ஆளாதபடி பார்க்க வேண்டும். அதற்கு உங்கள் வழி மனுஷனுடைய வழி என்று வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அங்கே சொல்லும்போது, யோபுவின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி, அதாவது கர்த்தரை விட்டு பின்வாங்கி அவருடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினால். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், ஆலயத்துக்கு செல்லுகிறோம், காணிக்கைகளை செலுத்துகிறோம், உற்சாகமாக துதி ஆராதனை என்னென்ன உண்டோ எல்லாம் செய்கிறோம். அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி, கர்த்தரை விட்டு பின்வாங்கி அவருடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினால் அங்கே என்ன செய்கிறார்கள்? அவருடைய சொந்த வழிகளிலே, சுய ஞானத்திலே, சுய பலத்திலே அங்கே சென்று அங்கே என்ன செய்கிறார்கள்? பாவம் ஆளும்படியாக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். பாவம் சிசாசானவன் நம்மளை கட்சிக்கிற சிங்கம் போல அங்கே தேடுகிறான். சங்கிலியினாலே கெட்டப்படும்படியாக நம்முடைய கரங்களை, நினைவுகளை, எண்ணங்களை எல்லாவற்றையும் கெட்டப்படும்படியாக அவன் சங்கிலிகளோடு நிற்கிறான். அப்ப அதுதான் அங்கே சொல்லு, அவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி அவருடைய எல்லா வழிகளையும் உணர்ந்து கொள்ளாமல் போனபடியினால் உடனே அங்கே ஒரே அமுக்க சாத்தா என்ன செய்வான்? அமுக்கி விடுவான். அப்ப நம்முடைய மனுஷனுடைய வழியை கேடான வழிக்குள்ளாக கொண்டு செல்வான். பாவத்திற்குள்ளான வழிக்குள்ளாக கொண்டு சென்று பாவம் உங்களை ஆளும்படியாக அங்கே அந்த சங்கிலியினாலே உங்களை கட்டப்பட்டு அடிமைப்பட்டு விடுகிறான்.
அப்ப அதனாலே உங்களுக்கு கிடைக்கிற இரண்டாவது காரியத்தை நீங்கள் பார்க்கல என்றால் மனுஷனுடைய வழிகளினாலே, அப்போ கர்த்தரை விட்டு பின்வாங்கிறபடினாலே, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் கர்த்தரை பின்வாங்கி அங்கே அவருடைய வழிகளை உணர்ந்து கொள்ளாமல் அங்கே சென்றபடியினாலே நமக்கு கிடைக்கிற காரியம் என்ன? மனுஷனுடைய வழி தவிக்கின்ற ஒரு வழி. தவிக்கிறதுன்னு என்னது? அங்க ஒரு வழி தெரியாம திக்குமுக்காடி நிக்கிற ஒரு தவிக்கின்ற ஒரு வழி. அப்ப தவிக்கிறான் மனுஷன். பாவத்தினாலே சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறான், நிம்மதியை இழந்து தவிக்கிறான். அப்போ ஒவ்வொன்றிலும் தவிக்கின்ற ஒரு வழி. அப்போ மன அமைதி கெடுகிறது, சமாதானம் கெடுகிறது. குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளாக சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ளாக சமாதானம் இல்லை, வியாபாரத்திலே சமாதானம் இல்லை, வருமானத்திலே எவ்வளோ வருகிற வருமானம் எல்லாம் எங்கேயோ ஓடி தவிக்கின்ற ஒரு வழி. அப்போ அங்கே அந்த எரேமியா 16 அவர் நம்முடைய வழிகளை பார்க்கிறார். அப்போ மனுஷனுடைய வழி நமக்கு நன்மையாக தெரியலாம், நமக்கு செம்மையாக தோன்றலாம். ஆனால் அந்த வழி கர்த்தரை விட்டு பின்வாங்குற வழியாக இருக்கும் என்றால், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி பாவத்துக்குள்ளாக பாவ நம்மை ஆளுகிற வழிக்குள்ளாக சொல்வோம் என்றால் நாம் அடிமைப்பட்டு கட்டப்பட்டவர்களாக இருப்போம். அப்பொழுது தவிக்கின்ற ஒரு வழியாக காணப்படுவோம். சில பிரச்சனைகளிலே சிலர் மாட்டிக்கொண்டு தவிப்பார்கள். அலுவலகங்கள், வேலை பார்க்கிற இடங்கள், வாழுகிற பகுதிகள் தவிப்பார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல். ஏனென்றால் தவிக்கின்ற வழி. நீங்கள் சங்கீதக்காரர் 142 சங்கீதம் 3ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும்போது, சங்கீதம் 142:3 சொல்லுகிறார், என் ஆவி என்னில் தியங்கும் போது, என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். அதுதான் பிசாசு வைக்கிற கண்ணி. அப்ப செம்மையான கர்த்தருடைய வழியை விட்டு பின்வாங்கி நாம் போகும்போது, ஐயோ தெரியாம மாட்டிக்கிட்டோமே, தவிக்கின்ற ஒரு வழி. இன்றைக்கு எத்தனை பேர்கள் ஆசீர்வாதத்தை விலகி சென்று தவிக்கின்றார்கள், வேதத்தை வாசிக்க முடியாமல் தவிக்கின்றார்கள், தனித்து ஜபிக்க முடியாமல் தவிக்கின்றார்கள். அவன் நம்முடைய கண்களை குருடாக்கி விடுகிறான், இருதயத்தின் நினைவுகளை குருடாக்கி விடுகிறான், அடிமைப்படுத்தி விடுகிறான். ஆகவே நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வழிகள் அவர் நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த சங்கீதம் 142:4 வசனத்திலே சொல்லும்போது, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி தவிக்கின்றான். என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று தவிக்கிற ஒரு தவிப்பு. நீங்கள் கெட்டகுமாரன் கதையை குறித்து அந்த இயேசுசாமி சொன்ன உவமைகளை பார்க்கும்போது அவன் தவிக்கிறான். ஐயோ, பெற்றோரிடத்தில் இருக்கின்ற ஒரு இங்க பண்டிகை வைக்கப்படுகிற ஒரு தவிடு, அந்த தவிடையாவது திங்கலாங்கிற அந்த தவிப்பு. ஒரு எவ்வளவு ஐஸ்வர்யம், ஒரு ஆசீர்வாதம், செழிப்போடு இருக்கிற ஒரு நிலையை விட்டு பின்வாங்கி போறபடியினாலே ஒரு தவிட்டுக்கு கூட தவிக்கின்ற ஒரு இடம். அதேதான் அங்கே சங்கீதம் 142:4 சொல்லும்போது, என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் பாவத்திலும் அக்கிரமத்திலும் விழுந்து கொண்டு அழுகிறார்கள், திகைக்கிறார்கள், தவிக்கிறார்கள். ஐயோ, நான் விதமாக விழுந்து விட்டேனே, என்னை தூக்கி விடுவார் யாருமே இல்லையே என்று தவிக்கிறார்கள். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும்போது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அப்ப அந்த சங்கீதம் 1:6 அருமையாக அங்கே சொல்லுகிறார். முதலாவது சொல்லும்போது அங்கே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் பாவியுடைய வழியில் நல்ல பரியாசக்காரர் உட்காரும். அதை மீறி அங்கே பின்வாங்கி செல்லும்போது அங்க முடிவுல அங்கே ஜட்மெண்ட் அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இன்றைக்கு உங்களுடைய வழி என்ன? மனுஷருடைய வழி அங்கே கர்த்தருடைய வழியாக இருக்கும் என்றால் ஆசீர்வாதம் பெறுவீர்கள், வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பீர்கள். இல்லை என்றால் தவிக்கின்ற ஒரு வழி. நீங்கள் எவ்வளவு பெரிய படிப்பாளியாக இருக்கலாம், அறிஞராக, எவ்வளவு பெரிய நிறுவனங்களிலே வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய அமெரிக்க ஐக்கிய தேச நாடுகளிலே கூட வாழுகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம், எல்லாம் பெரிய நாடுகள், பெரிய கம்பெனி என்றெல்லாம் சொல்லலாம். தவிக்கின்ற ஒரு வழி, அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, மன அமைதி, நிம்மதி இருக்காது. எத்தனையோ பேர்கள் தற்கொலை செய்கிற அன்றாடம் நாம் செய்தியிலே பார்க்கின்றோம். அப்போ
தவிக்கின்ற ஒரு வழியாக இருக்கக்கூடாது. அவை உங்களுடைய சொந்த வழியை நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? சங்கீதம் 139 சங்கீதம் 7 ஒரு தவிக்கின்ற ஒரு வழியாக இருக்கும் என்றால், அங்கே சங்கீதம் 139:7 நீங்கள் காணும்போது அவன் சொல்லுகிறான், உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? பாவம் செய்துட்டு அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம், இங்க போய் ஒளிஞ்சுக்கலாம், இல்ல, முடியாது. அதான் அங்கே சொல்லுகிறார், உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? ஏதேன் தோட்டத்துல நடந்தா நமக்கு தெரியும். அவங்க ஓடி ஒளிகிறாங்க. அதாமே எங்க இருக்கிறா? ஒளிஞ்சிருக்கையா? இன்னைக்கு நம்ம அப்படிதான் ஆண்டவருடைய சமூகத்துல யாராக இருந்தாலும், இப்ப நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் என்று சொல்லுகிறதற்கல்ல, ஒன்றும் அங்கே கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய நீதியின் வழியிலே, பரிசுத்தத்தின் வழியிலே நடக்க வேண்டும். ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தேவை. அதே நேரத்திலே அங்கே பின்மாற்றமாக இருப்போம் என்றால், கர்த்தருக்கு பின்வாங்கி நிற்போம் என்றால் அதில் வாக்குத்தத்தம் சுதந்திரிக்க முடியாது. நீ யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும், எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் அங்கே ஆசீர்வாதத்தை பெற முடியாது. வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியாது. அது நிச்சயம். அதுதான் அப்போ தவிக்கின்ற வழி. சொந்த மனுஷனுடைய வழியிலே செல்வாய் என்றால் அது தவிக்கின்ற ஒரு வழி. இன்றைக்கு எத்தனை பேர் தவிக்கிறாங்க? பாவத்துக்குள்ள உட்பட்டு, அடிமையாக்கப்பட்டு, வெக்கப்பட்டு, யாருடைய முகத்திலே விழிப்பதற்கு அங்கே வெக்கப்பட்டு தவிக்கின்ற ஒரு கதை. அதைதான் அந்த 139 சங்கீதம் 24 அங்கே நாள்தோறும் நம்ம ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக கூட அதை வைத்துக் கொள்ளலாம். 139 சங்கீதம் 24 நீங்கள் காண்பீர்கள் என்றால், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும், நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்ப அங்கே இவ்விதமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு வழி. அதான் அங்கே சொல்ற, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை அடுத்து ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். யாராக, ஊழியராக இருந்தாலும், விசுவாசியாக, சபையிலே பொறுப்புல உள்ளவர்களாக, பெரிய பெரிய அதிகாரமாக யாராக இருந்தாலும் அங்கே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தவிக்கின்ற ஒரு வழிக்குள்ளாக, ஐயோ பாவத்துக்குள்ள உட்பட்டு விட்டனே, அக்கிரமத்துக்குள்ள விட்டு விட்டனே, கர்த்தரை விட்டு பின்வாங்கி விழுந்து விட்டனே, வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க முடியாமல் தவிக்கிறேனே, தவித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் 139 சங்கீதம் 24 படி என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும், அப்பா என்னை நித்திய வழியில நடத்தும் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும், கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பெற முடியும், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே முதலாவது நாம் பார்த்தோம், ஆண்டவர் அங்கே சொல்லு, மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆகவே நம்முடைய வழி மனுஷனுடைய வழி எப்படிப்பட்ட வழியாக, ஆண்டவரே என் வழி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள், என் வழி எப்படிப்பட்ட வழி, என் சுய வழியா மனுஷன் வழியா? சுய வழியிலே செல்வீர்கள் என்றால் அது இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், அது தவிக்கின்ற ஒரு வழி, தத்தளிக்கின்ற ஒரு வழி. ஐயோ என்ன செய்வோம்? அங்கே சொல்லுகிறோம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? என்ன வீடு சொத்து சுகம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்லை. சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். அது இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அதான் அங்கே சொல்லுகிற, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். அப்போ கர்த்தராகிய தேவனிடத்திலே, இயேசு கிறிஸ்துவனிடத்துல வரும்போது தவிக்கிற நம்மை தூக்கி விடுகிறவர் அவர். கடைசியாக நாம் பார்க்கின்றோம், தப்புவிக்கிற ஒரு வழி நம்மிடத்திலே உண்டு. தேவனாகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே தப்புவிக்கிற ஒரு வழி உண்டு. அதேதான் அங்கே சொல், இயேசு கிறிஸ்துவாலே அண்டி. அப்போஸ்தலர் 4:12 அங்கே சொல்லும்போது தெளிவாக அங்கே சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே அண்டி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமும் கட்டளையிடப்பட இல்லை. எங்க வேணாலும் போகல. இன்னைக்கு சில மதங்கள்ல பரிகாரம்மா,
அங்க கோயில்ல போற, அந்த குளத்துக்கு போற, எங்க போனா நீ இஸ்ரேலுக்கு போனாலும் சரிதான், எதுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு அவ்வளவு முடிஞ்சிடுமா? இல்ல, நான் கூட இஸ்ரேல் தேசம்லாம் போயிட்டு வந்திருக்கிறேன். அதுக்காக எல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறோமா? இல்ல. இன்னைக்கு சொல்லுவாங்க புனித ஸ்தலம் அங்க இங்க காய்ச்சி வீச்சு, என்ன ஒண்ணும் இல்லை. அப்போ தப்பு வைக்கிறதுக்கு ஒரே வழிதான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் பாவத்திலே விழுந்து அக்கிரமத்திலே விழுந்து தவித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரே வழி, அங்கே தப்பு வைக்கிற ஒரு வழி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நீங்க எங்க கும்பிட்டாலும் சரி, எங்க போனாலும் சரி, எந்த இடத்துக்கு சென்றாலும் சரி, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, இல்ல சர்ச்சில் நான் தான் நிறைய பணம் கொடுக்குறேன், நான் தான் நிறைய, இல்லை, அதெல்லாம் நடக்காது, வேலைக்காகாது. அங்கே சொல்லுகிற தப்பு வைக்கிற ஒரே வழி இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். அவருடைய கண்களுக்கு முன்பாப்பா, என்னை மன்னியும், என்னை தூக்கி எடும், என்னை விடுவியும், இந்த பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நீர் என்ன பண்ணும், தூக்கி எடும், தப்பி வைக்கிறதுக்கு வழியை காண்பியும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து உரைக்கிறார். ஆகவே அந்த வழிக்குள்ளாக செல்லும்படியாக என்னை தூக்கி எடும். இனிமேல் நான் அந்த பாவத்துக்குள்ளே செல்லக்கூடாது. எத்தனை அற்புதங்களை செய்த ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. அங்கே ஆண்டவர் அவங்களுக்கு எல்லா அற்புதங்களை செய்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யாதே. ஆக இந்த புதிய 2025ஆம் ஆண்டிலே பாவம் உங்களை ஆளாது இருக்க வேண்டும். ஐஸ்வர்யம் சேருங்கள், தவறல்ல. ஆனால் பாவம் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கும் என்றால் அந்த ஐஸ்வர்யம் வீண், உங்கள் சொத்து சுகம் வீண். ஆகவே சந்தோஷம் சமாதானம், கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சந்தோஷம் சமாதானம் நித்திய மகிழ்ச்சி உங்களிடத்திலே காணப்பட வேண்டும். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10 அங்கே சொல்லுகிறார், அவருடைய கண்கள் பூமி எங்கும் பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்கள் என்று சொல்லப்படுகிறது. எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய கண்கள் என்ன செய்யும், பார்த்து கொண்டிருக்கும். ஒரு முறை ஒரு வேலைக்கார பெண் செய்த ஒரு காரியம், அவங்க வீட்டில் நிறைய பலகாரங்கள்லாம் செய்து வச்சிருப்பாங்க. அதை கணவன் மனைவியாக வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இவ என்ன பண்ணான்னா, ஒரு அந்த டப்பாவை போய் திறந்து அதில் இருக்கிற நிறைய பொருளங்காய், அதிரசம் இப்படியெல்லாம் இருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்காக பார்த்தா. அப்போ இயேசுநாதர் ஃபோட்டோ ஒன்று அந்த இதில் இருக்கும். அப்போ பார்க்கும்போது நேராக ஜீசஸ் வந்து அவளை பார்க்குற மாதிரி இருக்கும். திறப்பா, ஆகா இயேசுநாதர் என்னை பார்க்கற, பழையபடி மூடிடுவா, பழையபடி அங்கே போவா, பழையபடி என்ன செய்வா, அங்கே வந்து பார்ப்பா. கடைசி அவள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால், அந்த ஜீசஸ் போட்டோவை தூக்கி குப்புரை மாட்டி விட்டா அவள் பாட்டுக்கு அதிரசம் அதெல்லாம் சாப்பிட்டா. இந்த அம்மா ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சு வந்தாங்க, என்னடி என்ன பலகாரங்கள் எடுத்து சாப்பிட்டியா? இல்லையே, அதெல்லாம் இல்லையேன்னா. அங்கே அப்படியே தடம் இருந்துச்சுது. அப்பந்தான் அந்த வேலைக்கார பெண் சொன்னா, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இயேசுநாதர் பார்க்காருன்னு நினச்சிதான் இது பண்ணி, ஆனால் அவர் போட்டோவை மாற்றி போட்டா கூட அவர் காமிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி, அது விவரம் தெரியாத ஒரு பெண். அப்போ இந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை பற்றி இதெல்லாம் சொன்னாங்க. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு அநேகர் நம்ம என்ன பண்ணுகிறோம், பாவத்துக்குள்ளாக அக்கிரமத்துக்குள்ளாக விழுகிறோம். அப்போ நம்முடைய வழிகள், அதான் மனுஷ வழிகள், அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்கள் என்று சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9 நம்முடைய பாரத்தோடு கஷ்டத்தோடு கூப்பிடுகிற கூக்குரலை கூட அவர் கேட்கிறவர், அவர் காண்கிறவர், அவர் செவி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டு. நீங்க யாத்திராகமம் 3:9 இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது, என் சன்னதியில் வந்து எட்டு. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டு. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருப்பீர்கள் என்றால், தேவ சத்தியத்துக்குள்ளாக, அவருடைய கற்பனைக்குள்ளாக, கட்டளைக்குள்ளாக இருப்பீர்கள் என்றால், உங்களை யாரும் ஒடுக்க கூட முடியாது. அந்த ஒடுக்குதலை கூட அவர் காண்பார், உங்களுடைய கூக்குரலை அவர் கேட்பார். அப்ப அப்பேற்பட்ட ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்து ஒருவரே ஒன்றான மெய் தெய்வம்.
அப்ப அந்த தெய்வமாகி அவர் உங்க கூக்கர்ல கூட கேட்கிறவர். அப்ப உங்க வழியை பார்க்காம இருப்பாரா? உங்க சத்தத்தை கேட்கிறவர், ஒடுக்குதலை பார்க்கிறவர், காண்கிறவர், கேட்கிறவர். அந்த தேவாதி தேவனாகிய ஜீவனுள்ள தேவன் உங்க வழிய நோக்கி பார்ப்பாரா? அவருக்கு எத்தனை கண்ணு இருக்குது? அவர் பார்க்கின்றார். நீங்கள் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிறார், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அங்கே நீங்கள் 2 நாளாகமம் 16:9 உங்க இருதயத்துக்குள்ளாக மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை, அவருடைய கர்த்தர் ராஜரீகமான அந்த வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. சிங்கத்தின் கவியிலே தானியேலை போட்டாலும் அது சேதப்படுத்தாதபடி அது வாயை கட்டுகிறவர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நெருப்பிலே போடும்போது நெருப்பினுடைய சக்தி அவர் இவருடைய வல்லமையினாலே அவிழ்த்து போடுகிறவர். மேலே படாது, வாசனை கூட படலன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களையும் என்னையும் காக்கிறவர் அவர், ஜீவனுள்ள தேவன், அந்த தேவாதி தேவன். இந்த 2025 நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமாக மேன்மையாக வீடுகள் வாங்கவும், சொத்துகள் வாங்கவும், ஆசீர்வாதங்கள் பெறவும், நன்மைகள் பெறவும், பிள்ளைகளுடைய திருமணங்கள் தடைகள் நீங்கவும், எல்லா நன்மைகளை பெறும்படியாக. பாவம் உங்களை ஆளக்கூடாது, உங்கள் குடும்பத்திலே பாவம் ஆளக்கூடாது. அவருடைய கண்கள், அதான் வேதம் சொல்லுகிறது, என் கண்கள் அவருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய வழிகள் நம்முடைய கண்கள் அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறது. அப்ப நம்முடைய சுயத்தின் மூலமாக வருகிற வழிகள் மனுஷனுடைய வழிகள். அந்த மனுஷனுடைய வழிகளில் செல்வோம் என்றால் அது தவிக்கின்ற வழி. அப்ப அந்த தவிக்கின்ற வழியிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு வழி உண்டு, அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் சாரோன் அம்மா அவர்கள் அருமையான ஒரு பாடல் எழுதினார்கள். அந்த பாவத்தை குறித்து ஒரு பாடல், தம் கிருபை பெரிதல்லோ. அப்ப அவருடைய கிருபைக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். பாவம் ஆளக்கூடாது. ஆண்டவரே உடைய கிருபை தாங்க வேண்டும். நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை. கிருபை தாருமே, இன்னும் தேவை. கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. ஆம், ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே பாவம் எங்களை ஆளக்கூடாதப்பா. இந்த 2025ஆம் ஆண்டுல பாவம் எங்களை ஆளாதபடி எங்களுடைய வழிகள் அது மனுஷனுடைய வழியாக இருக்கும் என்றால் அது தவிக்கின்ற வழி. தவித்து கொண்டிருக்கும் என்றால் எங்களை தப்புவிக்கிற ஒரு வழி உண்டு, அதுதான் நீர். உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை, உம்முடைய மகத்துவம் அந்த ரட்சிப்பின் வழியிலே எங்களை நடத்தும். நீதியின் பாதையிலே, பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்தும். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்யும். ஆசீர்வாத தடைகள் எல்லாவற்றையும் எடுத்துப்படும். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும்.
பாவத்தை அக்கிரமத்தை கழுவி சுத்திகரியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.